பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா அப்படின்னா நான் சொல்லுகிற இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு பாருங்க. நீங்க தேவனிடத்துல அன்பா இருந்தீங்க அப்படின்னா அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருப்பீங்க. யோவான் 14:23 சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதாவும் அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம், என்னில் அன்பா இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாருங்க. தேவன் நம்ம எல்லார் மேலையும் அன்பா இருக்கிறாங்க. நம்ம அவரிடத்துல அன்பா இருந்தோம் அப்படின்னா அவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளுகிறவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருப்போங்க. அதே போல இயேசு சொல்றாங்க, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசமா இருப்போம் சொல்லிட்டு சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த உலகத்தையும் படைத்த தேவாதி தேவன் சர்வ சிருஷ்டி நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மோடு வாசம் பண்ணுவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இதை விட வேற என்ன ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளுகிறவர்களா இருப்போமா? தேங்க்யூ. God bless you.